பாருங்க, நடு ரோடு மேதாவிங்க எப்படி செஞ்சிருக்காங்க பாருங்க. இது அந்த தெருவுல தான் போனோம். ரைட்டு, லெஃப்ட்டுன்ட்டு. எங்கன்னா அந்த கார்னர் பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அந்த ஜங்ஷன் பக்கத்திலேயே இது மெயின் ரோடு. அங்க இருக்கிறது ஒரு 10 அடி ரோடு மாரி தான் இருக்கு. இதுல எல்லாரும் போனோம். அந்த சந்துலேருந்து திரும்பணும். அந்த இடத்துல ஒரு மேடு மாரி வச்சிருக்காங்க. இந்த வேலைய செஞ்சவங்க இந்த அளவுக்கு அழகா செஞ்சிருக்காங்க. சப்போஸ் இதில ஒரு வண்டியில யாரோ ஏத்தி, தடுமாறி, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்பதான் இதெல்லாம் பெருசா எடுப்பாங்க போல இருக்கு. அந்த மாரி ஆயிடுச்சுன்னா, அதுக்கு யாரு மேல குறை வரும்? பாருங்க. இந்த அரசாங்கத்த தானே குறை சொல்லுவாங்க. இல்ல இந்த வேலைய டெண்டர் விட்டாங்களே, அவங்க அத பார்த்து பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? சின்ன பசங்க ஏறி விளையாடுறாங்க. சப்போஸ் ஏதோ ஒரு வண்டி வருது, ஒரு பைக்லயோ, ஒரு லாரிலயோ விழுந்துட்டாங்கன்னா, யார் அதுக்கு பதில் சொல்லுவா? இந்த மாதிரி ஒரு வேலைய இவ்வளோ அசால்ட்டா ஒருத்தன் செஞ்சுட்டு போறான்னா, அவனுக்கு எவ்வளோ அலட்சியம் இருக்கணும்? யார் நம்மள கேள்வி கேட்பா? எந்த அளவுக்கு கேவலமா அவன் நெனச்சிருப்பான் பாருங்க. யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது அப்படின்றது. பாருங்க, இந்த இந்த ரோட்ல தான் எல்லாரும் போணும், வரணும். ஒரு வண்டி வந்தாலே போறதுக்கு வழி இல்ல. இந்த மாரி போட்டு போயிருக்காங்க. இது சரி, நான் பொதுவான ஆளு. இந்த கட்சிக்காரங்க இருக்காங்களே, அவங்க கண்லலாம் இது படலையா? கட்சிக்காரங்கலாம் எடுத்து ஒரு ஆளுகிட்ட சொல்லி பண்ணா தானே இதெல்லாம் தீர்வு கிடைக்கும். கட்சிக்கு நல்லது எல்லாரும் செஞ்சா தான் ஒரு கட்சிக்கு நல்ல பேரு கிடைக்கும். அவன் 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 இஷ்டத்துக்கு வுட்டுட்டு கட்சிய குறை சொன்னா மட்டும் அவனுக்கு கோவம் வந்துடுது. என்ன பண்றது? எப்பதான் திருந்த போறானுன்னு தெரியல.